கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு புலற்காலை பொழுதை கடவுள் நமக்கு தந்து ஆண்டவரை ஆராதிக்க நம்மை ஜீவனோடும் சுகபலத்தோடும் அவருடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். நன்றியிருந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். இயேசு ராஜனே, உம்மை காண வாஞ்சையோடு வந்தேனே, நன்றி நிறைந்த உள்ளத்தாலே தோத்தரித்து பாடுவே. எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே, உம்மை காண்பதற்காக இந்த காலை வேளையிலே ஆலயத்திலே கடந்து வந்திருக்கிறோம். காலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன நேச தகப்பனே, உம்மை கண்டுகொண்ட மனநிறைவு எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனத்தை உம்முடைய சன்னிதானத்திலே கூட்டுகிற உமது கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். எத்தனை எத்தனை நன்மைகளை ஆண்டவரே உமது திருக்கரத்திலிருந்து நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம். நன்றி உள்ள பிள்ளைகளாக எப்போதும் எங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள எங்களை உற்சாகப்படுத்தும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய திவ்ய பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும், நம்பிக்கையை ஊட்டட்டும், உற்சாகத்தை தரட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வர இருக்கின்ற நமது பிள்ளைகளையும் குறித்த நேரத்திலே கூட்டி சேர்த்து காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கருத்தாய் உம்மை தியானிக்க கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்ற முதல் பாடலை 127வது பாடலை பாடுவோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா மாசில்லா மணியான முச்சுடர் மேசியா அரசே, மாசில்லா மணியான முச்சுடர் மேசியா அரசே, மனுவேலே மறைநூலிலே இங்கு நிலே அன்பு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. தாவீத சன்மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, தாவீதர சன்மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, சதனந்தா ஆனந்தா பூவந்தா மிக வந்தனம் வந்தனம் இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. ஐயா என் மனாற்றி உரதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி தூக்கி மெய்பாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. சுத்த திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்து, சுத்த திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவத்தை பரிசுத்தனே கரிசித்தனே சித்தனி இயேசு ராஜா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா,
இயேசு ராஜா. மங்களம் ஈசாவே வளமிகும் சங்கையின் ராசாவே. மங்களம் ஈசாவே வளமிகும் ராசாவே. நரர் வாழ்வே மன்னாவே மெய்தேவே உமக்கோசனாவே. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. இயேசு ராஜா. 97ஆம் சங்கீதம் முறையாக வாசிப்போம். கர்த்தர் அரசாடுகிறார், பூமி களிகூர்ந்து தீவுகள் மகிழ கடவது. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவர் பகைவரை சுட்டரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தால் மலைகள் மெழுகுபோல் உருகின. சர்வலோக ஆண்டவரின் பிரசன்னத்தாலே உருகி போயின. சொரூபங்களை தொழுது விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். தேவர்களே, நீங்கள் அனைவரும் அவரை பணிந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி அனைத்திலும் மேலும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்கு வெளிச்சமும் நேர்மையான இருதயத்தாருக்கு சந்தோஷமும் விதைக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமான்களே, கர்த்தரில் சந்தோஷப்பட்டு அவர் பரிசுத்த நாமத்தை நன்றியதலோடு கொண்டாடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமென். சபையார் அமர்வோம். வேத பாகங்களை வாசித்து கேட்போம். முதலாவது வேத பாடம் அப்போஸ்தலர் 1:21 முதல் 26. அப்போஸ்தலர் 1:21 முதல் 26. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 26 வரை. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே கூட சேர்த்து கொள்ளப்பட்டான் என்பது. முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. பிரியமானவர்களே, 2வது வேதபாகம் மார்க் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனங்கள் வரை. மார்க் 9:33 முதல் 37 வரை. அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். வீட்டில் இருக்கும்போது அவர் அவர்களிடம், நீங்கள் வழியில் எதை பற்றி விவாதம் செய்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் எவன் பெரியவன் என்று அவர்கள் வழியில் ஒருவரோடு ஒருவர் விவாதம் செய்திருந்தார்கள். அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் தலைவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாரிலும் கடையானாக
எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாகவும் இருப்பானாக என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பிறவே ஏற்றுக்கொள்கிறான் என்றார் என்பதே. வசனத்தை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பிரமாணம் மூலமாக அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்துவின் பிராத்துக்கில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, முதல் பாடல் பாடும் பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும், இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்று. அது மட்டுமல்ல, ஆண்டவரே நடக்க சொல்லி தாரும், இருள் நிறைந்த இந்த உலகம் எங்களை நடக்க சொல்லி தாரும் என்று ஒரு பாடலை பாட இருக்கிறோம். சங்கீதத்தில் பார்த்தா ஆண்டவரே நீர் அரசாளுகிறீர். இங்கே படித்த டெக்ஸ்டெல்லாம் பார்த்தா தேர்வு செய்யப்படுதல், எவன் பெரியவன், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாள் நமக்கு சிந்தனை தூண்டுகிற நாள். அப்படிதானா? இந்த நாள் தேர்தல் நாள். நம்முடைய நாட்டுக்குள்ள தேர்தல் இருக்கட்டும், நம்முடைய திருச்சபைகளிலும் அநேக திருச்சபைகளிலே தேர்தல், தலைவர், செயலாளர், பொருளாளர், அநேக திருச்சபைகளிலே குழப்பங்கள், யார் பெரியவன், யார் பொறுப்பில் வருவது என்று நிறைய காரியங்கள் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாளுடைய செய்தி உள்ளபடியே ஒரு மன தெளிவையும் தாக்கத்தையும் நமக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அன்பானவர்களே, முதலாவது ஒரு வேத பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், அதிலே 26ஆம் வசனம் படிமா. 26. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, வாக்களிப்பது, தேர்வு செய்வது, ஆண்டவரே திருநிலைப்படுத்துவது, இவைகளெல்லாம் எவன் பெரியவன் என்ற சிந்தனையோடு வாழ்வது, இவைகளெல்லாம் எங்களுக்கு தருகின்ற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகிற படிப்பினை என்ன என்பதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே நாங்கள் இந்த நாளுக்குரிய பங்கை நிறைவேற்ற எங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது ஜெனரல் எலெக்ஷன், முதலாவது நம்முடைய நாட்டில் ஜெனரல் எலெக்ஷன் எப்போ வந்ததுன்னு தெரியுமா? இந்திய நாடு குடியரசான பிறகு 1951 அக்டோபர் 25 முதல் அடுத்த ஜனவரி 52 பிப்ரவரி 26 வரை அந்த தேர்தல். அப்போல்லாம் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆகவே அந்த தேர்தலுடைய முடிவு வெளிப்படுவதற்கு 5 மாதங்கள் ஆகியது. எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தி ஒரு தேர்தல் நம்முடைய ஜனநாயக முறைமைப்படி நடந்தது. 1951-52 தேர்தல். அன்பானவர்களே, இது தேர்தல் நாள். வெளியே போனாலே தேர்தல் பற்றிய பிரச்சாரங்கள், பேச்சுகள், இவைகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது. முறைப்படி எல்லாம் நேற்றோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் கடையில் போய் காஃபி குடிக்க போனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. யார் வருவா, யார் கொடுப்பா, யார் வாங்குவா, இதை தான் பற்றி பேச்சு வார்த்தைகள். பிரியமானவர்களே, இங்கேயும்
தேர்வு செய்யப்படுகிற நிலையை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சீடர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அவரோட உள்ள ஃபாலோவர்ஸ், அவரை ரொம்ப நெருங்கி அவரை பின்பற்றி வந்தவர்கள் 120 பேர். ஆண்டவருடைய அவங்களில் நிறைய பேர் சீடர்கள் உண்டு. ஆகவே தான் 2 சீடர்களும் எம்மாவு சீடர்கள் அவங்க 12 பேர் கணக்கில் வந்தாங்களா? இல்லை. ஆனால் 120 பேர் கணக்கில் உண்டு. ஆண்டவரை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பின்னாடி அவரை உபதேசத்தையும் அவரையும் நம்பி வந்தவர்கள் 120 பேர். அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய மறைவுக்கு பிறகு, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அசென்ஷன் டே, அதுக்கப்புறம் கூடி வந்து பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு ஆள் வேணும். அப்படிதானம்மா? வெற்றிடம் ஆகிவிட்டது. 12 பேர்ல 1 வெற்றிடம் ஆகிவிட்டது. ஆகவே அதை நிரப்ப ஒரு ஆள் வேணும். அப்போ ஏக மனதெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. அங்கேயே வந்தாச்சு. என்ன, 2 பேர் கண்டெஸ்ட் பண்ணாச்சு. பாருங்க, இதை சொல்றது யாரு? 120 பேர் கூடி தீர்மானம் எடுக்கிறதுக்கு இந்த விஷயத்தை சொல்றது யாரு? பாஸ்டர் தான் சொல்றாரு. அப்புறம் என்ன, பேதுரு நடுவே நின்று அவரிடத்துல பேசுகிறார். ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசுறாரு. உடனே வேற முடிவு எப்படி எடுக்கிறாங்க பாருங்களேன். பியூட்டிஃபுல்லா, என்ன அழகா ஒரு முடிவு. சரி, ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம், உயிர்த்தெழுதல். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு கிரைட்டீரியா உண்டு, ஒரு தகுதி. நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம்ல, அதெல்லாம் இல்லை. நமக்கு வேண்டியவர் அப்படிதான். கிரைட்டீரியா, தகுதி. என்ன தகுதி இருக்க வேண்டும்? இப்படி இருப்பதால் யோவான் ஸ்நாபகன் கொடுத்த காலம் முதல், ஞானசானம் கொடுத்த காலம் முதல், ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் நம்மோடு சஞ்சரித்த காலமெல்லாம் எங்களோடு கூடவே இருந்த மனுஷரில் ஒருவன் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு எங்களோடு சாட்சியாக வேண்டும் என்றான். பாருங்களேன், இதுதான் நோக்கம். 12 முழுமை அடைவதற்கான நோக்கம் என்ன? ஒருவன் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் ஊழிய எப்போ ஆரம்பிச்சாரு? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி மினிஸ்ட்ரி. அவருடைய ஊழிய காலங்களிலெல்லாம் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். சாட்சி, விட்னஸிங். சும்மா 12 பேர்னு சேர்க்கறதுக்கு இல்லை, அவரோடு இருந்து அவர் ஊழியத்துக்கெல்லாம் அவரை புரிந்து அவருக்கு சாட்சி கொடுக்கிற அனுபவம் பெற்ற, அதை அறிந்த ஒருவன் வேணும். உடனே ஒருத்தர் பேர் சொல்றாங்க, அப்படிதானா? அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பு, மத்தியா என்ற இருவரை நிறுத்தி அவர் சொன்ன உடனே, சாட்சியாக வேண்டும் என்று சொன்ன உடனே அவங்க 2 பேரை பரிந்துரைக்கிறாங்க. அந்த 2 பேர்னு வந்தாலே அங்கே வந்து பிரச்சனை. உடனே என்ன செய்ய வேண்டும்? வேறு வழி இல்லை, சீட்டு போட்டுருவோம், கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம், சீட்டு போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அவர்கள் தேவரில் இவ்விருவரில் 25ஆம் வசனம் அப்படிதானம்மா, இவ்விருவரில் தேவரில் தேர்ந்தெடுத்தவன் எவன் என்று எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபித்தார்கள். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. விழவே அவன் 11 அப்போஸ்தலரோடும் சேர்த்து கொள்ளப்பட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான தேர்வு! ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவர் காட்டுகிறார், அவ்வளோதான். கடவுள் சித்தம், அது நோ மோர் கொஸ்டின். அப்படி அங்கே தேர்வு செய்தது ஒரு படிப்பினையாக, உலகப்பிரகாரமான வாழ்வுக்காக அல்ல, உலகப்பிரகாரமான தலைவர்களுக்காக அல்ல தேர்வு. சபையை நடத்தி கொண்டு போக, சபைக்கு உதவி செய்ய, ஊழியத்தை தாங்க, கடவுளுக்கு சாட்சியாக இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க புக் ஆஃப் ஃபேக்ட்ஸில் இல்லையா, 6ஆம் அதிகாரம், அங்கேயும் தேர்வு நடைபெறும். அப்படிதானா? அங்கே என்ன கிரைட்டீரியா சொல்லுவாங்க? 6:3 படிமா. 6:3 சொல்லும் போதே டெக்ஸ்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 6:3 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தானம்மா. புக் ஆஃப் ஃபேக்ட்ஸ், புக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்.
படிக்கிறோம், நான் கேளுங்கம்மா. ஆ பாருங்கம்மா, ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆளுகளை வேணும்னு கேட்ட உடனே அவங்க சொல்ற கிரைட்டீரியா பாருங்க. உங்களில் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நல்லவர்கள் என்று மதிப்பு பெற்றவர்கள், நல்லவர்கள் என்று சமூகத்திலே மதிப்பு பெற்றவர்களை நாம் அவருடைய வேலைக்கு ஏற்படுத்துவோம், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜபத்திலும் திருவசனத்தின் ஊழியத்திலும் தரித்திருப்போம் என்றார்கள். அதுக்கும் ஒரு கிரைட்டீரியா, அதுக்கும் ஒரு தகுதி. நன்கு நல்லவர்கள் என்று மதிப்பு பெற்றவர்கள், அவர்களை நீங்கள் வைங்க ஊழியத்தை தாங்கிறதுக்கு. இப்படி தான் தேர்வு செய்தார்கள். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தாலும் சரி, இங்கே பார்த்தாலும் சரி. அதற்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீத்து இல்லை சொல்லும்போது தீத்து 3:9 முதல் 11 தெளிவாக அந்த இடத்துல எப்படி இருக்கணும், பொறுப்புக்கு வரவங்க எப்படி இருக்கணும், நிறைய உதாரணங்கள் இருக்கு, நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நூலை பிடிச்சோம்னா நம்ம யாருமே பொறுப்பில் வர முடியாது. அவ்வளோ கடினமாக அங்கே பேசப்படுகிறது. பிரியமானவர்களே, அது கடவுள் தேர்வு செய்கிறது. அதெல்லாம் நம்ம யதார்த்தமாக ஏதோ இன்னைக்கு அந்த மாதிரி பார்வையெல்லாம் மிகவும் குறைந்து போய்விட்டது. அதனால தான் அநேக சபைகளிலே பிரச்சனைகள் வருகிறது. உலக பிரகாரமாகவே பார்க்குறாங்க. சரி, இதில் கோயில் உலகம் அங்கே எப்படியோ அது தெரியாது நமக்கு. ஆனால் கோயிலில் பொறுப்பில் வர்றாங்கள, அவங்களுக்கு சம்பளம் உண்டா? சம்பளம் கிடையாது, சம்பளம் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஊழியத்தை செய்கிறதுக்கு எப்படி வரணுமா? ஆண்டவர் கேட்டார், வழியில் என்னப்பா பேசிட்டு வந்தீங்கன்னு. உடனே என்ன சொன்னாங்க? என்னம்மா சொன்னாங்க? வழியில் என்ன பேசிட்டு வந்தீங்கன்னு. இப்போ தானே வாசித்தோம். வழியில் என்ன பேசிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னு தானே கேட்டேன். என்ன பேசினாங்களாம் கேட்டேன். வாயே திறக்கலை. வழியில் என்னப்பா பேசிட்டு வந்தீங்க? வாயே திறக்கலை. ஏன் திறக்கலைன்னு கேட்டால் நீ சொன்ன பதில் கரெக்ட். ஏன் திறக்கலை? வழியில் யார் பெரியவன்னு பேசிட்டு வந்தாங்க. கான்டெக்ஸ்ட பாருங்க. நான் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் வெளியே வரணும், உயிர்த்தெழுதலை பற்றி பாடு மரணத்தை பற்றி பேசிட்டு வர்றாரு. இவங்களுடைய பேச்சு என்ன இருக்கு? நம்மளில் யார் பெரியவன்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சிறு பிள்ளையை போல இல்லையா, குழந்தை உள்ளத்தை போல ஒருவர் ஏற்றுக்கொள்ளுற மனப்பக்குவம் இல்லைன்னா எனக்கு உகந்தவன் அல்லங்கிறார். யார் பெரியவன் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஆண்டவருடைய பணியில், ஊழியத்தில். பிரியமானவர்களே, கடவுள் தருகின்ற தரிசனம் என்ன? இந்த நாளிலே கடவுள் தரிசனம் என்ன? அன்னைக்கு பிரதமர் நம்முடைய நகரத்தில் வந்தார். நம்ம மணிமேடு அங்கெல்லாம் வந்திருந்தார். அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நம்முடைய நாட்டின் பிரதமருக்காக ப்ரேயர் பண்ணேன். என்னையா பிரதமருக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்க? என்ன புரிதல்? யோசித்து பாருங்க, என்ன புரிதல்? நாட்டின் பிரதமருக்காக, தலைவர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக, அமைச்சர்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நம்ம பாட்டு புக்கிலே இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவர் யாராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்திருக்க, தமிழ முதல்வராக இருக்கிற, எம்எல்ஏ இருக்க, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் யாரால் உருவாக்கப்பட்டவங்க? யாரால உருவாக்கப்பட்டவங்க? கடவுள் உருவாக்குறார். கடவுளை பதவியில் வைக்கிறார். அப்படிதான் நம்ம விசுவாசம். ரோமர் 13:1 ரோமர் 13:1 மாற்றி வாசிச்சாலும் விட மாட்டேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு எந்த மனுஷனை கீழ்ப்படியணும்? கடவுள் அடுத்த வசனம் வருது அப்படி தொடர்ச்சியா. ஏன்னா
எல்லா அதிகாரமும் கடவுளால் உண்டானது. கடவுளால் உண்டானது. எனக்கு பிடிச்ச ஆளாக இருப்பீங்க, இல்லை பிடிக்காத ஆளாக இருப்பீங்க. எனக்கு பிடிக்காத ஆளாக வந்து பொறுப்பில் வந்திருக்காரு. எனக்கு பிடிக்காது, நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு நினச்சா நான் ஆண்டவரை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்படிதானம்மா? கடவுள் ஏற்படுத்துகிறாரு. இன்னைக்கு இங்கே வந்து நான் நின்றுட்டு இருக்கேன்னா இது கடவுள் ஏற்படுத்தினது, மனுஷன் அல்ல. பிரியமானவர்களே, கடவுள் ஏற்படுத்துறது ஒவ்வொரு காரியத்தையும். உங்களுக்கு ஒருத்தரை கணவரா தந்திருக்காரா? கடவுள் ஏற்படுத்தினது. மனைவியா தந்திருக்காரா? கடவுள் ஏற்படுத்தினது. எல்லா காரியமும் கடவுள் ஏற்படுத்தினது என்று நினைக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவருடைய புரிதல். பிரியமானவர்களே, இது தேர்தல் நாள். தேர்தல். நம் நாட்டின் மக்கள் பொது வாழ்வில் பதவிகளை நிர்வகிப்பதற்காக ஒரு தனிநபரை தேர்ந்தெடுக்கும் கூடுவதுதான் தேர்தல். தேர்தல் என்றால் அது. அப்போ இன்னைக்கு தேர்வு செய்ய போறோம். யாரை தேர்வு செய்வது? யார் அதிகமாய் பணம் கொடுத்தார்கள் என்பதை பற்றி யோசித்து பார்ப்பதுக்கல்ல தேர்தல். ஒரு யாரோ அனுப்புனாங்க எனக்கு ஒரு இது பதிவு. கிறிஸ்தவர்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க பரலோகம் போகவே முடியாது, இது சத்தியம் அப்படின்னு ஒரு பாஸ்டர் பேசியிருக்கிறாரு. பரலோகம் போகவே முடியாது. அவங்க பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்ட போது ஜனநாயக குற்றம். அது நியாயமான வார்த்தை தான், ஜனநாயக குற்றம். ஆனால் பரலோகம் போகக்கூடியது என்பதைக்கு அவர் சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. பிரியமானவர்களே, எது எப்படினும் ஒரு கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், தலைவர்கள் யாவரும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அந்த புரிதலோடு நல்ல எண்ணத்தோடு நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். அந்த வகையிலே நாம் ஓட்டு போட வேண்டும். தேர்வு செய்கிறவர் கடவுள், அந்த அதிகாரத்தில் உட்கார வைக்கிறவர் கடவுள். கடவுளுடைய பணிவிடை செய்வதற்காக என்னை வைத்திருக்கிறார். ஆலயத்தினாலும் சரி, சமூகத்தினாலும் சரி, கடவுள் பணிவிடை செய்ய என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தோடு அந்த பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்புகளை உணர்ந்து இழிவான ஆதாயத்திற்கு ஆசைப்படாமல், பொறுப்புகளை தட்டியளிக்காமல் பொறுப்போடு நடந்து கொண்டு ஆண்டவருடைய பணியை நிறைவேற்ற, ஜனநாயக கடமையை நிறைவேற்ற அவர்களுக்கும் தெளிவான பார்வையை தருவதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டுகிறோம். அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சரியான புரிதலை தந்து கடவுளுடைய பிள்ளைகளாக ஜனநாயக கடமையாற்ற உங்களை உற்சாகப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி நடப்பது என்ற தெளிவோடு புரிதலோடு நடக்க ஆண்டவர் காப்பாராக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று 657வது பாடல். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. முடியவில்லை, பாவினான் தடித்து செல்ல முடியவில்லை. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. இருள் நிறைந்த உலக மீது துன்பம் என்னை இருள் நிறைந்த உலக மீது துன்பம் என்னை நேர்க்குது. அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த தெய்வமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், ஆடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும். கரம் பிடித்து உம்முடனே அணைத்து செல்லும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. ஜெபம் செய்வோம்.
அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் அறிவுறுத்தி சொல்லுகிற படிப்பினைகள், பாடங்கள் எல்லாம் எங்களுடைய பக்தி வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் பயன்பட ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே தேர்தல் திருவிழா. ஆண்டவரே, இந்த தேர்தல் எதற்காக, அதை எப்படி பார்க்க வேண்டும், தேர்தலிலே எப்படி தேர்வு செய்ய வேண்டும், எப்படி தேர்வு செய்கிறவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் சிந்தனையை தூண்டும்படி பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்ன இந்த உலகத்திலே கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம் ஆண்டவரே. நீதான் ஆளுகை செய்கிறவர், நித்திய ராஜா, ஆளுகை செய்கிற ராஜா. ஆண்டவரே, பூமியை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவரே மனிதனை இந்த உலகத்திலே வைத்தீர். அவனை ஆண்டவரே அந்த பொறுப்புகளில் நிலைத்திருக்கும்படி அறிவுறுத்தினீர். ஆனால் பொறுப்புகளை உணராத பாவத்திலே விழுந்து போன ஆண்டவரே நிலையெல்லாம் எண்ணி ஆண்டவரே உம்மிடத்திலே மனம் திரும்பி வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களெல்லாம் மன்னியும், குறைகளெல்லாம் பொறுத்து கொள்ளும். ஆண்டவர் மறுபடி எங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிற சொல்ல முடியாத இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் திருச்சபை மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை சரியாக ஆற்றுவதற்கு வேண்டிய ஞானத்தையும் ஆர்வத்தையும் கொடுத்து ஆண்டவரே வழி நடத்தும். எங்கள் தேசம் சுபிட்சம் பெறட்டும். நல்ல தலைவர்களை தாரும். நீர் தேர்வு செய்கிறீர் ஆண்டவரே, நீர் தேர்வு செய்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்போடு செயல்படுகிற நல்ல தலைவர்களை தாரும். தகுதிகளின் அடிப்படையிலே நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறீரே. உமது அடியார்களை கொண்டு நாங்களும் ஆண்டவரே அதையெல்லாம் சிந்தித்து இந்த நாட்டுக்காக நல்ல தேர்வுகளை செய்வதற்கு வேண்டிய ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடி மகிழ்கிற பிள்ளைகளும் உண்டு. அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. நினைவில் வாழும் திரு நரேஷ் தர்மா அவர்களுடைய 7வது ஆண்டவரை நினைவு நாளை எண்ணி பாரத்தோடு இருக்கின்ற பெற்றோர்களை ஆண்டவரே நீர் பார்க்கிறீர். ஆறுதல் படுத்தும், மனதிலே நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவரே. திரு ஆபேல் ஜெயபிரகாஷ் ஐயாவுக்காகவும் திருமதி ஷீலா ஆபேல் ஜெயபிரகாஷ் அம்மாவுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் ஆண்டவரே. ஏழை மக்களுக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் ஆறுதலையும் இந்த நாளிலும் தந்து உற்சாகத்தை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே யார் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஆண்டவரே எண்ணத்திலே உம்முடைய பார்வையிலே நாங்கள் யார் என்பதை தெளிந்த சிந்தையோடு உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஞான வெளிச்சத்தை தாரும். இந்த நாளிலும் திருமதி சந்திரா தியோடரம்மா பலவீனத்திலே ஆண்டவரே முகம்பாடி போய் ஆண்டவரே காண நேர்ந்த கஷ்டத்தை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்களும் உற்சாகத்தோடு ஆண்டவரே மறுபடியும் கடவுள் எனக்கு சுகந்தந்தார் என்று நன்றியோடு ஆண்டவரின் நம்பிக்கையோடு சொல்லத்தக்கதாக நாளை கிருபையாக தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஆண்டவரே நீர் அறிவீர். பலவீனத்திலே உழன்று கொண்டிருக்கின்ற, படுக்கையிலே உழன்று கொண்டிருக்கின்ற, வயோதிகத்தினால் கஷ்டப்படுகிற எத்தனை மக்கள் ஆண்டவரே கண்ணீரோடு பிள்ளைகள் பார்க்கிறார்கள், கவலை தோய்ந்த முகத்தோடு பராமரிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் அவர்கள் முறையான பராமரிப்பும் பாதுகாப்பும் வீட்டில் கிடைக்க நீர் கிருபை செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும், மனநிறைவோடு அனுப்பும். தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை விட்டு கொடுக்கவும், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஒருவர் கவலை ஒருவர் மேல் ஒருவர் அக்கறைப்படவும் ஆண்டவரே புதிய வெளிச்சத்தை கொடுத்து உயிர்த்தெழுந்து ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள், மற்றவர்களுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் துடைக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்று ஆண்டவரே ஒரு புதிய வெளிச்சத்தை பெற்றவர்களாக நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்யும் சுவாமி. எவன் பெரியவன் என்ற வாழ்க்கையிலே எங்களை நாங்களே இழந்து போகாதபடி ஆண்டவரே பணிவிடைக்காரர்களாக நாங்கள் ஆண்டவரை பரிணமிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்களை பக்குவப்படுத்தும், குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே நம்முடைய பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்ன சதா காலம்
உங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென்.